எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வாய்ஸ் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாளில் செட் ஆயிரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் பெருசாக Q&Aயும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 7 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்றைக்கி 8th டேயில் இருக்கோம். ஸோ எல்லோரும் ப்ராப்பராக டயட் ப்ளஸ் வாக்கிங் எல்லோரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன். 2 நாளாக வந்து கொஞ்சம் உடம்பு டயர்டாக தான் இருக்குது. ஓகே, பட் இன்றைக்கி ரொம்பவே பெட்டராக இருக்குது. பெயின் எதுவும் இல்லை, ஆனால் வாய்ஸ் மட்டும் இன்னும் நார்மலாக ஆகலை. ஸோ ஐம் ஓகே தான். இப்போது நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக், இந்த இயரோட லாஸ்ட் வீக்கில் இருக்கும். ஸோ இப்போது ஒரு நல்ல ஸ்டார்ட்டப்பாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ப்ராப்பராக போகுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் வேறு. ஸோ எல்லாேருக்கும் மெரி கிறிஸ்மஸ்ங்க. ஓகே, இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறைய சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறையா வீடியோஸு, வெயிட் லாஸ் ரிலேட்டட் ரெசிபீஸு, ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நான் நிறையா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர். ஸோ எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இன்னும் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேட்டடாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி போதுங்க. இந்த வாய்ஸில் நான் நிறையா பேச விரும்பலை. ஸோ கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணுங்கள். என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா இல்லை ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், மோட்டிவேட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி நான் பார்த்தேன். அந்த கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ வெயிட் லாஸ் தானே அப்படி என்ன அப்படின்னு இல்லை, இதுவும் வந்து ஒரு டேலண்ட் தான். ரொம்ப சிம்பிள்னால் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமும் இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து வேணும். இருந்தால் கண்டிப்பாக அதில் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நினச்சாலும் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்ப்போங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி டே 8. நம்ம சேலஞ்சோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7 டேஸ் ஓவர். இன்றைக்கி டே 8ஓட ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பாருங்கள். மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரிங்க். நல்லா இன்றைக்கி கொஞ்சம் சூடாகவே எடுத்துருக்கேன். நல்லா ஆவி பறக்குது. இங்கே நல்ல குளிர் வேறு. நல்லா இதமாக போகுது. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ சூடாக போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் இதில் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் இதமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நாளைக்கு கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸே கொஞ்சம் கனங்கனன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் போய் ரிலாக்ஸாக அதை குடிச்சிட்டு அப்புறமா மீட் பண்ணுறேன். பெரிய நெல்லிக்காய் ஜூஸு நெக்ஸ்ட் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, நல்லா ஒரு பெரிய கிளாஸ் நிறையா எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோன்னா ரொம்ப டெலிசியஸானது தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. கருப்பட்டி போட்டு பணியாரம் பண்ணியிருந்தாங்க அம்மா. ஸோ அது குட்டி குட்டியாக ஒரு 4 பணியாரம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பாயில்டு எக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. கருப்பட்டி தான். ஸோ கருப்பட்டி இதை ஒயிட் சுகரோடு கம்பேர் பண்ணும்போது கருப்பட்டி வந்து ஹெல்தி தான். ஸோ அதனால தான் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுட்டு. சரி, இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இன்றைக்கி லஞ்ச் வந்து கொஞ்சமாக ரைஸு, முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் பூசணிக்காய், பம்கின், எல்லோ பம்கின், பரங்கிக்காய் சொல்லுவோம்ல, ஸோ அந்த பொரியல். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான லஞ்ச் தான். முருங்கைக்கீரை நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போட்டு எம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி போய் என்னோடய லஞ்ச் முடிச்சுட்டு வரேன். ஸோ இன்றைக்கி டே 8ஓட வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் தான் பண்ணுறேன். காலையில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ காலைல பண்ணல. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆச்சு இங்கே. ஸோ நான் இப்போ என்னோடய வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 62 ஸ்டெப்ஸு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டெப்ஸ் வாக்கிங் வந்து ஓவருங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வெளியில் போகலாம். இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. வெயில் கம்மியாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ப்ரீஸியாக இருந்தது. அதான் வாக்கிங் இன்றைக்கி வெளியில் வந்தேன். சூப்பர் டயர்டுங்க. நல்லபடியாக வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 o'clock ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ வந்து அரௌண்டு 6:30 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷத்தில் இருட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வாக்கிங் வந்து ஓவர். சக்ஸஸ்ஃபுல்லாக நேச்சுரலாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நேச்சுரலாக நல்லா காற்று வாங்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ சூப்பர் டயர்ட் அண்ட் சூப்பர் ஹாப்பி கூடங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ மழை பெய்யறையா டிசம்பர் நல்லா மழை பெய்யறனால நிறைய செடி வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, அப்படியே மெதுவாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ இன்றைக்கி வாக்கிங் ஓவர். நம்ம சேலஞ்சில் உள்ள எல்லோரும் ஆல்ரெடி வாக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டயட் ப்ளஸ் வாக்கிங் சேரும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இன்றைக்கி 8th டே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம 14 days எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். நல்லா எனக்கும் ரிசல்ட் தெரியுது. நல்லா கலோரிஸு பேர்ன் ஆகிருக்கு. நல்லா ஸ்வெட் ஆகுது. வாய்ஸ் தான் நல்லா கட்டிச்சுங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 daysக்கு அப்படியே செட்டில் ஆகிரும். ஓகே, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். இன்றைக்கி டின்னருக்கு வந்து கோதுமை தோசை தான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை தோசை, தேங்காய் சட்னி, அப்புறமா கொஞ்சம் கிரேவி. ஸோ டின்னர் அவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக மைல்டாக முடிச்சாச்சு.